உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாப்பி ஜர்னி சார். ஓகே சார். வேற ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். பை. ஹலோ. ஹலோ சார், நாளைக்கு கிளம்பிடுவீங்களா? ஆமாம், நான் கண்டிப்பாக கிளம்பிடுவேன். இதோ ஃப்ளைட் டிக்கெட் கூட வந்துடுச்சு. மார்னிங் 11 o'clock ஃப்ளைட். அப்பாடா. ஓகே சார். டே ஆஃப்டர் டுமாரோ யூஎஸ்ல மீட்டிங் இருக்கு சார். கம்பல்சரி அந்த மீட்டிங்கை நீங்க அட்டென்ட் பண்ணி ஆகணும். அந்த மீட்டிங் மட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும் சார். ஓகே, டன். நான் ரெடி ஆயிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். அட்வான்ஸ் ஹாப்பி ஜர்னி சார். ஓகே, தேங்க்யூ. பை. அம்மா, நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஃப்ளைட்டுமா. நாளைக்கு மறுநாள் யூஎஸ்ல என் ப்ரோக்ராம்ஸை பற்றி தான் மேனேஜர் கால் பண்ணி பேசினேன். ரொம்ப சந்தோஷம் சூர்யா. இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. டேய் மாப்ள, காலையில உங்களை நான் டிராப் பண்றேனா மாப்ள? ஐயோ இல்லை மாமா, பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். ஓகே, இட்ஸ் யுவர் விஷ். அஸ்னி. சொல்லுங்க மாமா. தேவிமாக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சிரு. என் ட்ரெஸ் எல்லாம் நானே பேக் பண்ணிக்கிறேன். ஓகே? சரி மாமா, நான் பேக் பண்றேன். சரி, நான் மேலே போகிறேன். வாங்க மாப்ள, போங்க. ஆமா, யார் இது? இந்த போட்டோவை எதுக்கு எனக்கு காமிக்கிற? இந்த போட்டோவில் இருக்கிறவங்க பேரு தேவி. இப்ப இவங்க உயிரோட இல்ல. ஆனா இவங்க கிட்ட விலை மதிக்க முடியாத சக்தி வாய்ந்த வைரம் ஒண்ணு இருந்தது. அந்த வைரத்தை அவங்க வீட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. முதல்ல நீ வெளியே வந்ததோ இந்த அம்மாவோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல மறைச்சு வச்சிருக்கிற அந்த வைரத்தை தேடி எடுத்துட்டு வந்து என்கிட்ட நீ கொடுத்தனா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். எவ்வளவு கொடுப்ப? 20 கோடி தரேன். 20 கோடியா? ஆமா. இத பாரு, நான் சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லல. நீ மட்டும் அந்த டைமண்டை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான்னு வச்சுக்க, 20 கோடிக்கு நீ சொந்தக்காரி. எனக்கே 20 கோடின்னு சொல்றேன்னா அப்ப அந்த வைரத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ சொன்னது மட்டும் செய். 20 கோடிய வாங்கிக்க. டீல் ஓகே, நான் கமிட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் என்ன வெளியில கொண்டு வா, அப்பதான் வைரம் உனக்கு கிடைக்கும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். மா, சீக்கிரம் டைம் முடிஞ்சது சார். டைம் ஓவர் சார், கிளம்புங்க. சரி, ஓகே மேடம், நான் வரேன். இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் மட்டும்தான் நான் இங்க இருக்க போறேன். அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் துர்காமா கூட இருந்துக்கட்டுமா? ப்ளீஸ் சூர்யா, சரின்னு சொல்லு. யூஎஸ் போறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்ல, எனக்காக இதுக்கு நீ ஒத்துக்க சூர்யா. இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் துர்காமா கூட இருக்கேன். ப்ளீஸ் சூர்யா, சரின்னு சொல்லு சூர்யா. சரி. என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க? நீங்க கூட வாங்க. எங்க? எங்க வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு எதுக்கு என்ன கூப்பிடுற? நாளைக்கு மார்னிங் நான் யூஎஸ் போயிருவேன்ல, அதனால இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எங்க வீட்ல என் பக்கத்துல இருக்கணும். நான் உங்க மடியில தான் படுத்து தூங்குவேன். நாளைக்கு ஏர்போர்ட் போற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரிய மாட்டேன் துர்காமா. உங்க கூடவே இருக்கணும். ஹாசினி பார்வதி, இன்னைக்கு நைட்டு துர்காமா என் கூட இங்கதான் இருப்பாங்க. அதுக்கு உங்க அப்பா ஒத்துக்கணுமே. நான் சூர்யா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் துர்காமாவை வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்தேன். என்ன சிஸ்டர், ஒரே அநியாயமா இருக்குது. இவ எதுக்கு சிஸ்டர் இந்த வீட்ல இன்னைக்கு தங்கறா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, விடு. என்னவோ பண்ணிட்டு போட்டும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்ப வாத்தினி சாப்பிடலாம்ல? இன்னும் சாப்பிடலையா? நானும் பெரியமாவும் எவ்வளவோ சொல்லியும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா. தேவிமா, ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க? அப்போ நான் சாடா இருந்தேன், அதனால சாப்பிட பிடிக்கல. இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, ஹாப்பியா இருக்கேன்.
நீங்க ஊட்டி விடுங்க, நான் சாப்பிடுறேன். ஹாசினி சாப்பாட்டு ஒரு தட்டுல போட்டு துர்கா கையில கொண்டு வந்து கொடு. சரி பெரியம்மா. அவ ஊட்டினாதான் நீ சாப்பிடுவே இல்லடா கண்ணு. எப்படி அழகா பழிக்குது பாருங்க. இன்னும் ஒரு இட்லி தான். ஆனா நீ சாப்பிடணும். ஏய் அறிவில்லை உனக்கு? என் கழுத்துல தாலி ஏறணும்னா அது உங்க கையால மட்டும்தான். ஐ லவ் யூ. குழந்தைய பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்கிறதாவே இல்லை. நான் என் குழந்தைய கூட்டிட்டு யூஎஸ் போக தான் போறேன். நம்ம குழந்தை தேவி சந்தோஷத்துக்காக தான் நான் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியதா இருக்கு. என் நிலைமை உனக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். எப்படி என் மனசுல நீ மட்டும்தான் இருக்கியோ அதே மாதிரிதான் நம்ம குழந்தை தேவிக்கும் அம்மானா அது நீ மட்டும்தான். எனக்கும் சரி நம்ம குழந்தை தேவிக்கும் சரி உன்னோட இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியாது மாதிரி. அதனாலதான் நான் இப்ப இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல மாதிரி. என்ன மன்னிச்சிரு. இன்னொரு ஹெல்ப் சூர்யா. என்ன? துர்கா ஏர்போர்ட் வரைக்கும் நம்ம கூட வரட்டும். சரி, உன் ஆசைப்படி நடக்கட்டும். துர்காமா வீட்டுக்கு போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.